ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 9/10/2023 15/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு இப்பொழுது பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார். சிம்மத்துல சுக்கிர பகவானும், கன்னியில சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும் இருக்கார். துலாத்துல செவ்வாய் பகவானும், மகரத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும், மீனத்துல ராகு பகவானும் இருக்கார். இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இது. இப்போ இந்த வாரத்தில் உண்டான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி 11/10/2023 சந்நியாஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லுவா. சந்நியாஸ்த மகாலயம்னா என்ன அப்படின்னா, வீட்டில் ஒருத்தர் சன்னியாசியாக போய் அவர்களுக்கு வாரிசு இல்லாமலோ, அதாவது அவர் யங் ஏஜ்லேயே சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடியது துவாதசி திதியில புரட்டாசி மாசம் தேய்பிரை துவாதசியில அவருக்கு இந்த மாலைய பட்சத்தில் செய்யணும். 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். அதற்கு பிறகு அமாவாசை உங்களுக்கு 14/9/2023 மகாலய அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா. எல்லா பித்ருக்களுக்கும் கம்பல்சரியா இந்த வாட்டி எல்லாரும் போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க. அதை தவிர உங்களால் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த மாலை அமாவாசையில் 15ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பிரதமையில் ஆரம்பிக்கிறது. அதனால் கோலி படிக்கட்டு அமாவாசையிலேயே பேருக்குன்னு வச்சுட்டு பேருக்குன்னு 1-2 இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்தே அந்த இது ஆரம்பிச்சிருவா. சரி, இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல வரும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ இந்த வாரம், அதாவது 9/10/2023 இருந்து 15/10/2023 வரை மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியா பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரத்தில் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க போகிறது. ஏன்னா ராசியிலேயே குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அதீத ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய காலகட்டம், எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. புத பகவான் ஆட்சி மூல திரிகோணம் இருக்கக்கூடிய உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் போய் இருக்கார். கேது பகவானோட சேர்ந்த சம்பந்தம், கேது பகவானுடைய பொதுவாகவே ராகு கேத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய அந்த கேது இருக்கக்கூடியது பார்த்தேன்னா அந்த இடத்தினுடைய அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் சூரிய பகவானும் சேர்ந்திருக்கார். சூரியனும் புதனும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். சுக்கிர பகவான் அவங்க இருக்கார். பெரிய ஏற்றம். எல்லாம் 2 சுவர்களும் இயற்கை சுவர்கள் 1-5 இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானால் சுக்கிர பகவான் பார்க்கப்படுறார். அதனால் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர உங்களுடைய அதாவது தாயின் மூலியமாக நல்ல சொத்து வரும். உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால் ஒரு 8:15 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 8-8:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் அதீதமாக சுபத்துவம் பெறுறார். சந்திர பகவான் சுக்கிர பகவானோட சேர்க்கை குருவின் பார்வையில் இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றத்துக்கான காலமாக இருக்குது. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும்.
குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக அதீதமான ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது அப்படின்றது வந்து 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரலும் அங்கே இருக்கார். 14/10/2023 ராத்திரி ஒரு 7 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதி காலத்தால் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஆளாக இந்த நாள் இருக்குது. காலத்தால் ஒரு 8 மணி வரலும் இருக்கார். அமாவாசை யோகம் வருது. மாலை அமாவாசை வர பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கார். பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மொத்தமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.